ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது தேவன் ஒரு தகப்பனை போலதான் நம்மிடத்துல பழகுகிறார். ஒரு தகப்பனை போலதான் நம்மை நடத்தவும் செய்கிறார். பாருங்க, நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை தண்டிக்கிற தேவனாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஏசாயா, எரேமியா, எசேக்கியா, சகரியா என்று பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களோடு எச்சரித்து பேசினார், புத்தி சொன்னார். பாவம் செய்யாதீங்க, வழி விலகாதீங்க, கர்த்தரை விட்டு தூரம் போகாதீங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி பார்த்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு செவி கொடுக்காம தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவர்களை கர்த்தர் சிதறடித்தார். பாபிலோனியத்துக்கு, அசீரிய தேசத்துக்கு. ஒருவேளை கர்த்தர் அந்த தேசத்தின் ராஜாக்களை இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வரப்பண்ணி இவர்களோடு யுத்தம் பண்ணி இவர்களை அடிமைகளாய் சிறைப்படுத்தி கொண்டு போகும்படி கட்டளையிட்டார். அப்படி சிறைச்சாலையில இருக்கும் பொழுது, சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி அழுது ஜெபிக்கிறாங்க. அந்த சிறைப்பட்ட தேசத்தில் அவர்கள் அழுகையை கர்த்தர் கண்டு அவர்கள் சிறையிருப்பை திருப்பினார் என்று பார்க்கும். இது தேவனே செய்கிற காரியம், தேவ ஜனங்களுக்கு செய்கிற காரியம். தகப்பனும் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர், ஆண்டவராகிய தேவன் பாருங்க, தமது ஜனத்தை எதிரி கையில ஒப்பு கொடுக்காம இருக்கலாம். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் முரட்டாட்டம், இருதய கடினம், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நடக்கிற காரியம், தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளினது, ஆண்டவரை கடும் கோபம் கொள்ள பண்ணினதினால நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இஷ்டம் போல வாழ்றல, அப்ப போ, அடிமையா போன்னு விட்டு கொடுத்தார். மறுபடியும் அவங்க அழுது ஜெபிக்கும் பொழுது பாருங்க, உடனே திரும்ப சேர்த்து கொண்டார். இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கடும் கோபத்தினால உன்னை தண்டிச்சேன், ஆனாலும் மறுபடியும் என்னுடைய இரக்கத்தினால உன்னை நான் சேர்த்து கொண்டேன், உனக்கு நான் இறங்கினேன். அவர் இரக்கம் பாராட்டும் போது பாருங்க, யாரெல்லாம் சத்துருக்களா இருந்தாங்களோ அந்த சத்துருக்கள் இவர்களுக்கு வேலைக்காரர்களா கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை சேவிக்கிற நீங்க உங்க வழி எப்படி இருக்குன்னு பாருங்க. கர்த்தரை உண்மையா தேடுறீங்களா, இல்ல மாய்மாலக்காரர்களா இருக்கிறீங்களா? டெய்லி ஜெபிக்கிறீங்களா, இல்ல சோம்பேறிகளா இருக்கிறீங்களா? பரிசுத்தமான வாழ்றீங்களா, இல்ல அப்பப்போ பாவத்தை கொஞ்சம் தொட்டு நக்கிற ஒரு பாவமான வாழ்க்கை உங்ககிட்ட காணப்படுதா? கொஞ்சம் கவனித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தது போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நம்மில் அநேகர் இந்த பாவத்தை ஊறுகா போல அப்பப்ப தொட்டு நக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த பாவத்தை விடுறதுக்கு மனசு இல்லை, அந்த பாவத்தை முழுமையா எடுத்து சாப்பிடவும் விருப்பம் இல்லை. ஏன்னா முழுமையா எடுத்து சாப்பிட்டா எங்க அடி விழுந்துருமோ, ஆண்டவர் கொண்டு விடுவாரோன்னு பயம். அதனால ஊறுகா போல அப்படி லேசா தொட்டு நக்கிற பழக்கம் நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை நான் எச்சரிக்கிறேன். தேவனுடைய இரக்கம் வேணும், அன்பு வேணும், ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழுங்க, பாவத்தை விட்டு விலகி ஜீவிங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற நீங்க தேவனுடைய கோபத்தினால தண்டிக்கப்பட்டு சிறையிருப்புக்குள்ள கடந்தீங்கன்னா பொறுமையா கர்த்தரை நோக்கி பாருங்க, உங்க சிறையிருப்பை மாற்றுவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை பொழுதிலும் இது கிருபையுள்ள கரத்திலும் இது பிள்ளைகளை தருகிறேன் ஐயா. ஆண்டவரே, இது பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இது ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பும். ஆண்டவரே, இது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, இது இரக்கத்தை கட்டளையிடுவீராக. தேவனே, உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஒருத்தரையும் மறந்துடாதீங்க, ஒருவரையும் கைவிட்டுறாதீங்க. உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி உமது பிள்ளைகளை கை தூக்கி எடுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். அவரை மறந்துடாதீங்க, அவர் உங்களை மறக்க மாட்டார். God bless you.